ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அனைத்து ஆன்மீக நண்பர்களே, நேர்மை, கருணை, அன்பு, இதுதான் நமது ஆதியோகியின் உண்மையான பக்தி நெறியாகும். நேர்மையாக நடப்பதும், நேர்மையாக செயல்படுவதும், நேர்மையாக மற்றவருடன் பழகவும், நேர்மையை அதே மற்ற நபர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கவும் அவசியமானது நேர்மை. கருணை. கருணை என்பது அனைத்து ஜீவர்களிடத்தும், அனைத்து ஆத்மாக்களிடத்தும், அனைத்து உயிர்களிடத்தும் கருணையோடு இரக்கம் கொள்ள வேண்டும். கருணை என்பது வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஆழ்மன நெஞ்சிலிருந்து கருணை என்பது பிறக்க வேண்டும். வெறும் வாய் வார்த்தைகளால் கூறுவது அல்ல. கருணை என்பது இதயத்திலே தொடங்க வேண்டும். அது வாய் வார்த்தையாக வெளியே வர வேண்டும். இதயத்திலே கருணை இல்லாமல் வெளி வேஷம் போடுவது போல் வாய் வார்த்தையாக கூறுவது கருணை இல்லை. ஆகவே கருணை என்பது இதயபூர்வமாக ஒவ்வொருவருடைய இதயத்திலிருந்து கருணை என்பது பிறக்க வேண்டும். அன்பு. அன்பு என்பது அனைத்து உயிர்களையும் அன்புள்ளம் கொண்டு அரவணைக்க வேண்டும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கரங்களை நீட்டி ஆதரவளிக்க வேண்டும். காரணம், அன்புதான் எல்லா ஜீவன்கள், எல்லா உயிர்களிடத்தும் நாம் செலுத்தக்கூடிய உண்மையான பாசம், பற்று, கருணை, அனைத்திற்கும் அன்புதான் முதல் ஆதாரம். தன்னுயிர் போல் மற்ற உயிர்களையும் அன்புடன் காண வேண்டும், கருத வேண்டும். அதன்படியே மற்ற உயிர்களையும் மதிக்க வேண்டும். தன்னுயிரைப் போல் மற்ற உயிர்களையும் அன்புள்ளம் கொண்டு மதிக்க வேண்டும். அவற்றை நடத்த வேண்டும். மற்ற உயிர்களுக்கும் அன்புள்ளத்தோடு பழக வேண்டும். இது மூன்றும் ஆதி யோகியினுடைய பக்தி நெறியின் முக்கியமான கடமையாகும். நேர்மை, கருணை, அன்பு, இது மூன்றுமே மிக முக்கியமாக கருதக்கூடிய ஒரு பக்தி நெறியாகும். இத்தகைய நேர்மையையும் கருணையையும் அன்பையும் எதிர்பார்த்து, எதிர்நோக்கி, ஆவலுடன் உள்ளத்திலே ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து உயிர்களும், அனைத்து ஆத்மாக்களும் ஆதியோகியோடு இணைய தகுதியானவர்கள். ஆதியோகியோடு இணையும் ஒவ்வொரு ஜீவன்களும் இத்தகைய நிலையை கடந்து செல்லும். இதை முழுமையாக நீங்கள் நம்பலாம், நம்பி ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வின் பாதையை மாற்றலாம். இத்தகைய ஆதியோகியின் செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ளும் போது நிச்சயம் எதிர்கால வாழ்வும், எதிர்கால செயல்களும் அனைத்தும் மகிழ்ச்சி கொண்ட நிலையாக மாறி பிரபஞ்சமே உங்களுக்கு வழிகாட்டும். அத்தகைய வழிகாட்டுதலுக்கு முக்கிய மூல காரணமாக இருப்பது நேர்மை, கருணை, அன்பு. இது மூன்றும் மூச்சாக நீங்கள் கருதி செயல்பட வேண்டும். மறுபடியும் கூறுகிறேன், வாய் வார்த்தைகளாக இல்லை. நேர்மை என்பதும் இதயத்திலிருந்தே வெளிப்பட வேண்டும். கருணை என்பதும் இதயத்திலிருந்தே வெளிப்பட வேண்டும். அன்பு என்பதும் இதயத்திலிருந்தே வெளிப்பட வேண்டும். இது மூன்றுமே இதயத்திலிருந்து தோன்றும் போது உங்கள் உள்ளமானது பரிசுத்த ஆன்மாவாக ஜொலிக்கும். அத்தகைய பரிசுத்த ஆன்மாவையே
ஆதியோகியோடு நாம் இணைவதற்குண்டான முதல் படிநிலை, முதல் படி ஆகும். இத்தகைய மூன்றையும் நீங்கள் கடைபிடிக்க தயாராக இருக்கும்போது இந்த கருணை, அன்பு, நேர்மை மற்ற உயிர்களிடத்தும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மற்ற உயிர்களும் இதையே எதிர்பார்க்கிறது. அத்தகைய ஜீவன்கள் மட்டுமே இந்த ஆதியோகியின் பயணத்தை தொடர முடியும். மற்றவர்கள், மற்ற உயிரினங்கள் இத்தகைய பயணத்திலே தொடர இயலாது. அதற்கான தெளிவான விளக்கத்தையும் இங்கே கூறுகிறேன். நேர்மை, கருணை, அன்பு இதயத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும், ஒவ்வொரு ஜீவன்களும், ஒவ்வொரு உயிரும் அதையே மற்ற உயிர்களிடமிருந்தும் பெற முடியும். அதற்கு முதலிலே நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் அதனை கடைபிடிக்க வேண்டும். ஆத்மார்த்தமாக, இதயபூர்வமாக இதை நீங்கள் கடைபிடிக்கும் போது நிச்சயம் ஆதியோகியோடு உங்களை இணைக்கவும் முடியும். அதே சமயம் உங்களுக்கும் எதிர்தரப்பிலிருந்தும் நேர்மை, கருணை, அன்புள்ளம் கொண்ட நபர்கள், அன்புள்ளம் கொண்ட உயிர்கள் உங்களிடம் வந்து கலந்துரையாடும். இத்தகைய வாய்ப்பும், சந்தர்ப்பமும், ஞானமும், அறிவும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் கிடைக்கிறதென்றால் இதனை நீங்கள் பெறுவதற்கு மிகப்பெரிய பாக்கியம் செய்துள்ளீர்கள் என்பதை இந்த நேரத்திலே தெளிவாக கூறுகிறேன். இத்தகைய தெளிவும், இத்தகைய சிந்தனையும், இத்தகைய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த வீடியோ உங்களுக்கு நேரில் கிடைக்கிறது என்றால், இந்த வீடியோவை நீங்கள் காண்பீர்கள் என்றால், இந்த கருத்துக்களை இந்த நேர்மையினுடைய, கருணையினுடைய அன்புள்ளம் கொண்டு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்பது மிக தெளிவாகிறது. உங்கள் உள்ளமும் இதனோடு இணைகிறது என்பது 100% உறுதியாக ஏற்றுக்கொள்ளலாம். நீங்களும் இதயபூர்வமாக இதையே எதிர்பார்க்கிறீர்கள் என்பது பிரபஞ்சத்தின் வாயிலாக இந்த வீடியோ உங்களிடம் வந்தடைந்திருக்கிறது. இந்த நேரம், இந்த நொடி, இந்த நிமிடம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் ஆத்மாவிடம், உங்கள் இதயத்திடம் மனப்பூர்வமாக நன்றி கூறுங்கள். இந்த வீடியோ மூலம் தெளிவான ஒரு பாதையை நமக்கு வழிகாட்டியதற்காக பிரபஞ்சத்திற்கும் ஆதியோகிக்கும் நீங்கள் மனமாற நன்றி கூறுங்கள். நன்றி கூறி இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பதிவு செய்து அனுப்புங்கள். நல்ல உள்ளம் கொண்ட ஜீவன்கள் மட்டுமே இதனை பெற முடியும் என்பதை நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு அனுப்புங்கள். நல்லவர்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்கள். மற்ற யாருமே இத்தகைய பயணத்தில் தொடர முடியாது என்பதை தெளிவாக கூறலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக.